எங்கள் ஜீவனின் அதிபதியே, எல்லா நன்மைக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, தேவாதி தேவனே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, இந்த வசனத்திற்காகவும் வாக்குதத்தத்திற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அப்பா, நாங்கள் இன்னும் தேட தெரியாதவர்களும் கேட்க தெரியாதவர்களும் தட்ட தெரியாதவர்களுமாய் இருக்கிறோம். பெற்றுக்கொண்டதால் மன நிறைவு உண்டாகும்படி தேட தெரியாதவர்கள், தேவனாகிய நீர் கொடுக்க சித்தமாய் இருப்பது எதுவோ அவைகளை கேட்க தெரியாதவர்கள், எங்கள் கொண்டாட்டங்களில் எங்கள் மகிழ்ச்சியில் நீர் கலந்து இருக்கிறீரா என்பதை மகிழ்ச்சி மனநிலையிலும் கொண்டாட்டத்தின் ஈடுபாடுகளிலும் மறந்து போகிறோம். உயர்ந்த நட்சத்திரங்களை பார்த்தவாறே நடக்க துவங்கும் போது எங்கள் காலடியில் பொதிந்து கிடக்கும் முட்களையும் விஷ செடிகளையும் நாங்கள் மறந்து போகிறோம். உம்முடைய ராஜ்யத்தை குறித்த பார்வை எங்களுக்கு இருக்கிறது அப்பா. ஆனால் எங்கள் பாவ பாதைகள் எங்களை அங்கே வர தடை செய்கிறது. அப்பா, உமது ராஜ்யத்திற்கு வரும் வழியை நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த பயணத்திற்கான ஆயத்தமான நடத்தையை இன்னும் சரி செய்து கொள்ளாமல் இருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் மகிழ்ந்து களி கூற எப்படி கேட்க வேண்டும், எதற்காக, எந்த தேவைகளுக்காக நாங்கள் உமது கதவை தட்ட வேண்டும், நாங்கள் எதை பெற்றுக்கொள்வதில் நீர் மகிழ்ந்து எங்களுக்கு செய்கிறீரோ அதை தேடும்படியாக உதவி செய்யும். இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபத்தை கேட்பவர்களாகவும் இணைந்து ஜெபிக்கிறவர்களாகவும் எங்கள் குடும்பமாக உமது பாதப்படியில் வருகிறோம். இந்த இனிய புதிய நாளில் எங்களுக்கான வழியை நீரே ஆயத்தப்படுத்தி தாரும் அப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த சிறு ஜெபத்தை கேட்டு நீர் பதிலளிப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆமென், ஆமென்.